ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 4ஆம் நாள் 20/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை. புரட்டாதி சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள். இன்று சஸ்திரகத மாலைய சிரார்த்தம் செய்வதற்கு சிறந்த நாள். இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது புரட்டாதி சனி. அவ்வாறு அந்த புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடுகள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பார்கள். அவ்வாறு இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாத நிவேதனம் வைத்து சனீஸ்வர பகவானுடைய இந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சஸ்திரகத மாலயம் என்கின்ற சிரார்த்தம் நாம் இத்தனை நாளும் செய்யாவிட்டாலும் நாளையோடு இந்த மாலைய சிரார்த்தம் நிறைவு பெறுகிறது அமாவாசையிலே. இன்று அதற்கு முதல் நாள். இது ஒவ்வொரு சிறப்புகள் இந்த மாலைய பட்சத்திலே மகாபரணி, ஏகாதசி, கபில சஷ்டி, மத்தியாஷ்டமி, சந்நியஸ்த மாலயம், அதேபோல் இந்த சஸ்திரகத மாலயம் என்று இவ்வளவு சிறப்புகள். ஏதாவது ஒன்றிலே நாம் இந்த மாலைய சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். அதுவும் நமக்கு முடியாவிட்டால் நாளைய தினம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசையிலாவது கண்டிப்பாக விரதமாயிருந்து சிரத்தையோடு இந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். இது செய்கின்ற பொழுதுதான் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் ஏற்படும். அதன் பின்பு திங்கட்கிழமை அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற முப்பெரும் தேவியராக போற்றுகின்ற துர்காலட்சுமி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதம் ஆரம்பம். திங்கட்கிழமை 22ஆம் தேதி நாளை மறுநாள் நவராத்திரி விரதம் ஆரம்பம். அவ்வாறு அம்பாளுடைய வழிபாடுகள் சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. இன்று இந்த புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது போன்ற வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டு இறையருளையும் பெறுவதோடு இந்த சஸ்திரகத மாலய சிரார்த்தத்திலே விடுபட்ட எல்லோருக்குமாகவும் இந்த சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள் செய்வதும் கண்டிப்பாக எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டியது. இந்த பிதிர்களுக்கு படைக்கின்ற படையல் உணவு பதார்த்தங்கள் வெளியிலிருந்து கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. அது தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டிலே மருமக்கள், மக்கள், பேரப்பிள்ளைகள்
பிள்ளைகளினாலே சமைத்த உணவுகள் மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். நமக்கு பெரிதாக கறி, குழம்பு, ரசம், சாம்பார் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சாதமும் பருப்பும் வைத்தாலும் போதும், வீட்டிலே சமைத்த உணவைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருடைய மனதிலும் வர வேண்டும். இந்த மாலைய சிரார்த்தத்துக்கு மட்டுமில்லை, எந்த சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, வருஷ சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, நாம் உணவுகளை அங்கே தயார் செய்கிற இடங்களிலே இருந்து அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து வெளியிலே இருந்து கொண்டு வந்து பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. வீட்டிலே சமைக்கின்ற உணவு மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்க ஒன்று நல்ல சிந்தனையோடு நாமும் பிதர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுவதோடு சனீஸ்வர பகவானை வழிபட்டு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுத்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.